ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது பூண்டு நல்லா ஈவனாக வறுபட்டு வரும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வறுபட்டு வந்துடும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான தீயில தான் வறுத்துக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் எந்த கப்பில் 3/4 கப் அளவு பூண்டு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுந்து நல்லா வாசனை வந்து அதே நேரத்தில் கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கணும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது ட்ரையான கோகோனட் பவுடர். இது தான் சேர்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவு துருவின தேங்காய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் சுத்தமாக போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வறுபட்டதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துருக்கிறதுனால பூண்டுலே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் அளவாகவே மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். மிளகாயோட உப்பு சேர்த்து வறுக்கும்போது நம்மளுக்கு மிளகாயோட நெடி நம்மளுக்கு ஏறாமல் இருக்கும். இப்போ மிளகாய் நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் சுத்தமாக போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கணும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பேனில் இருக்கிற சூட்டுக்கே இது நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ இந்த பெருங்காயத்தூளையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை இது 3 மட்டும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் தேங்காவையும் பூண்டையும் சேர்த்துக்கணும். அப்போது தான் ரொம்ப எண்ணெய் விட்டு வராமல் இருக்கும். இப்போ நான் உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை இது 3 மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போது மிக்சியில் லைட்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இந்த டைமில் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற பூண்டையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் தேங்காய் பொடியையும் நீங்கள் சேர்த்த உடனேயே நம்ம நார்மல் மோடில் வச்சு அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு 3லேருந்து 4 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொடியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 20 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.